டூர் சம்பவம் நடந்து 10 நாளாவது. தளபதி அவர்கள் பேட்டி மட்டும், அதாவது வீடியோ மட்டும் தான் வெளியிட்டிருக்காரு. வெளியே வராம வீட்டிலே இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவர் வெளியே வரக்கூடாதுன்னுலாம் கிடையாது. அவர் வந்து இங்கிருந்து கிளம்பி நம்ம பட்டினப்பாக்கம் வீட்டுக்கு போனாரு. அங்கேருந்து தான் போயிட்டு பேட்டியை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிட்டன் வீட்டுக்கு வந்தாரு. நீங்க அரெஸ்ட் பண்ணணும் இல்லை வேற ஏதாவது எது பண்ணணும் நீங்க அப்படியே பண்ணிருக்கலாம். அதெல்லாம் பண்ணல. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அவர் எங்க வெளியே வந்தாலும் கூட்டம் சேரும். எல்லா நியூஸ் சேனல்லாம் வெளியே அவங்க வீட்டு வாசலே தானே இருக்கீங்க. வெளியே வரலன்னு எப்படி நீங்க சொல்லலாம்? அவர் எங்க போனாலும் நீங்க உடனே கவர் பண்றீங்க, லைவ் போடுறீங்க. வெளியே வரலன்ற கேள்வியே தப்பு. ஃபர்ஸ்ட் அவர் வெளியே வராரு, சகஜமா இருக்க தான் செய்யறாரு. இதுல என்னன்னா, அவரு இப்ப வந்து இப்ப மீறி இதுக்கப்புறம் வெளியே வந்து பொது இடத்துக்கு வராரு அப்படின்னா கண்டிப்பா கூட்டம் சேரும். அந்த கூட்டத்தை வச்சு அரசியல் பண்ணணும்னு சொல்லிட்டு சில சதி வேலைகள் நடக்கும். இதை தவிர்க்க தான் இப்போதைக்கு அவர் அமைதியா இருக்காரு தவிர வெளியே வரக்கூடாதுலாம் கிடையாது. சரி, நீங்க சொல்ற மாதிரி வச்சுக்கலாம். அனிதா மரணத்துக்கு அவர் போனாரு, அப்ப கூட்டம் சேர்ந்ததா? அஜித்குமார் மரணத்துக்கு போனாரு, அப்ப கூட்டம் சேர்ந்ததா? இங்க பெரியாருக்கு தேடலுக்கு போய் அந்த பெரியார் மாலை போட்டாருல்ல, அப்ப கூட்டம் சேர்ந்ததா? அதாவது கூட்டம் வந்து தானா சேருதா இல்ல நீங்க சேர வைக்கிறீங்களா? அனிதா மரணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட்சி தொடங்கத்துக்கு முன்னாடி போனது. அப்ப பெரிய விளம்பரம் எதுவுமே பண்ணல. இப்போ எல்லாரோட மீடியா எல்லாமே பாத்தீங்கன்னா தலைவரோட பேட்டிக்காகவும் அவரோட வருகைக்காக எதிர்பார்த்து கேமரா வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எது நடந்தாலும் விஷயமா போகுது அது. அதனாலதான் அவர் தவிர்க்கிறாரு. கண்டிப்பா கூட்டம் வரதான் செய்யும். இது நாங்க காசை கொடுத்து கூப்பிடுற கூட்டம் கிடையவே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா வர ஜனம் இது. அது கட்டுப்படுத்தவே முடியாது. ஈசல் கூட்டம் மாதிரி எங்க இருந்தாலும் கூட்டம் வரதான் செய்யும். 8 பேர் பச்சிளம் குழந்தைகள் இறந்திருக்காங்க. அவங்க குடும்பத்தை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு உங்க தலைவருக்கு தோணலையா? தோணாம தான் அவர் கோர்ட்ல மனு கொடுத்தாரா போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு. அந்த ஆட்சியர் வந்து இது வரைக்கும் அனுமதி தரல. அங்க இருக்கிற காவல்துறை அனுமதி தரல. அனுமதி கேட்டு தான் இருக்காரு. எப்ப அனுமதி கிடைக்குதோ அப்ப கண்டிப்பா போய் பார்க்க தான் போறாரு. அவர் அனுமதி கேட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? சரி, ஆனந்த் சாரும் நிர்மல் சாரும் இப்போதைக்கு தலைமறைவா இருக்கிறாங்க. ஏன் தலைமறைவா இருக்கணும்? இதுக்கு என்ன காரணம்? ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கிற தைரியம் அவங்களுக்கு இல்லையா? சிறைச்சாலை செல்வதற்கு தயங்குறாங்களா? ஒரு பதவினா மட்டும் முன்னாடி வந்து நிக்கிறவங்க ஏன் இந்த மாதிரி விஷயத்துக்கு முன்னாடி வந்து நிக்க மாட்டாங்க? தலைமறைவுன்ற வார்த்தையை இப்போதைக்கு நான் அது சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அமைதியா இருக்காங்க அப்படின்னு மட்டும் தான் நான் சொல்ல முடியும். இன்னைக்கு காலையில கூட பாத்தீங்கன்னா அவங்க உச்சநீதிமன்றத்துல பாத்தீங்கன்னா அப்பீல் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸுக்காக முன்ஜாமீனுக்காக பண்ணியிருக்காங்க. அது எதுக்காக அமைதியா இருக்காங்கன்னா, இப்ப எல்லாமே இந்த டிவிகே கட்சியை வந்து முடக்கணும்னு சொல்லிட்டு நிறைய சதி நடக்குது. இவங்க வெளியே வந்து இவங்க அரெஸ்ட் ஆனாங்கன்னா கண்டிப்பா இங்க சட்டம் ஒழுங்கு கண்டிப்பா நடக்கும். இது அவங்க நம்ம கட்சிக்காரங்க பண்றாங்களோ இல்லையோ, எதிர்கட்சிக்காரங்களே என்ன பண்ணுவாங்க, ஒரு கூட்டத்தை சேர்த்து ஒரு வன்முறையை தோண்டிட்டு இந்த கட்சிக்காரங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை எடுத்து வைப்பாங்க. நாளைக்கு மீடியாவே என்ன பண்ணும், அதை டிவிகே தான் பண்ணிச்சு சொல்லிட்டு டிவிகே கட்சியை முடக்க வழியை பார்க்கும். ஏன் இது நம்ம இவருக்கு நடக்கல? இப்ப விஜயகாந்த் சாருக்கு குடிக்காரங்கன்னு சொல்லிட்டு அவர் மொத்தமா ஆயிடுச்சு இல்லையா? சட்டமன்றத்தில் நாக்கு சொல்லினாருன்னு சொல்லிட்டு அவர் அரசியல் வாழ்க்கையை மொத்தமா முடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி சதி வலையில மாட்டக்கூடாதுன்றதுக்காக தான் அமைதியா இருக்காங்களே தவிர சிறைச்சாலை செல்வதற்கும் இது மாதிரி மறைஞ்சு வாழ்வதற்கும் எங்க பொதுச் செயலாளருக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அவருக்கு இல்லாத இன்ஃபுளுன்ஸா அவர் நினைச்சா பண்ணிருக்கலாம். அவர் சட்ட ரீதியா மேற்கொள்ளுறதுக்காக தான் அமைதியா இருக்காரு. இது வந்து தலைமறைவுன்னு சொல்லாதீங்க, அமைதியா இருக்காங்க, அவ்வளவுதான். என்னைக்கு வந்தாலும் தளபதி சொன்ன மாதிரி கண்டிப்பா மீண்டு வருவோம். நாங்க உறுதியா வருவோம். கண்டிப்பா 2026 நாங்க தான் ஆட்சி. அந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இவங்க பண்ண எல்லா தப்புக்கும் நாங்க அவங்க பண்ண மாட்டோம். அது எல்லாமே இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி ஒரு ஆட்சியை நாங்க காமிக்கிறோம். அதை பார்த்தாவது வருங்கால அரசியல் கட்சி வந்து திருந்துட்டோம். குறிப்பா இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறேன். ரெட்டநாக்கு சீமான். இந்த ரெட்டநாக்கு சீமான் வந்து கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு ஒழிக்க பண்ணுமோ அவ்வளவு ஒழிக்க பண்ணணும். அவரால் தான் நம்ம நிறைய விஷயத்த வந்து எதிராக போயின்னு இருக்குது. அவர் இளைஞர்களை வந்து ரொம்ப திசை திருப்புறாரு. அதே மாதிரி உயர் நீதிமன்றத்துல டிவிகே தரப்புல இந்த மாதிரி புஷி ஆனந்த் சாருக்கும் அந்த கூட்டு ஏற்பாடு பண்ணதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்றாரு. மாவட்ட செயலாளர் மேல இதெல்லாமே அவர் தான் காரணம்னு சொல்றாரு. இதுக்கு என்ன சொல்றீங்க? இப்போ இந்த விஷயம் வந்து நான் சமூக ஊடகங்கள் மூலியமா தான் நான் பார்த்தேன், கேள்விப்பட்டேன். இது எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் இந்த வார்த்தையை சொல்லி நான் கேட்கல. ஆனா ஒருவேளை அவர் சொன்னது பொதுச் செயலாளர் இந்த வார்த்தையை அவர் மென்ஷன் பண்ணியிருந்தா கண்டிப்பா இது வந்து கண்டனத்துக்குரியது தான். ஏன்னா ஒரு கட்சி மாவட்ட செயலாளர் வந்து பொதுச் செயலாளர் கீழே வரவர், அவங்க சொல்லிதான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த மீறி ஒரு விஷயம் நடந்துச்சு, ஒரு விபத்து நடந்துச்சு, சரியாவா இருக்கலாம், விபத்தா இருக்கலாம், எது வேணா நடந்திருக்கலாம். அப்ப அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் தான் இது வந்து தார்மீக பொறுப்பு ஏத்துக்குன்னு வந்து இது முன்ன நின்று அடுத்த சட்ட ரீதியா என்ன பண்ணுமோ அது யோசிச்சிருக்கணும். தனக்கு முன்ஜாமீன் வரணுன்றதுக்காக மாவட்ட செயலாளர் தான் இது பண்ணாரு, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, அப்படி எனக்கு முன்ஜாமீன் கொடுங்க அப்படின்ற விஷயத்த அவர் சொல்லியிருந்தா கண்டிப்பா இது தப்பான விஷயம் தான். இது மற்றவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கக்கூடாது. இது மாதிரி விஷயம் முன்னுதாரணமா இருக்கக்கூடாது. உங்க பேரு, நீங்க டிவிகேல என்ன போஸ்டிங்ல இருக்கீங்க அதை சொல்றேங்க. என் பேர் அரவிந்தன். நான் பூந்தமல்லி நகர மாணவர் அணி இணை செயலாளராக இருக்கிறேன்.